ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீப் சேவிங் யூடியூப் சேனல். நான் உங்கள் ரேவதி பேசுகிறீங்க. நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்துட்டு பட்ஜெட் போடுறது எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இப்போ நிறைய பேர் வந்துட்டு நம்ம சொல்லி பார்த்துருக்கோம், பட்ஜெட் போட்டால் நம்ம செலவுகளை குறைச்சி நம்ம வந்து சேவிங்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். சொன்னால் நாமளும் பட்ஜெட் போடலான்னு சொல்லிட்டு ஒரு 2-3 டைம் வந்து ட்ரை பண்ணியிருப்போம். ஆனால் பட்ஜெட் போட்டு நம்மளால் எந்த ஒரு செலவுகளையும் குறைக்க முடியல, சேவிங்ஸ் பண்ண முடியல. இப்போ எப்படி பட்ஜெட் போடுறது தெரியலன்னு சொல்லிட்டு நிறைய வியூவர்ஸ் இருக்கீங்க. ஸோ அதை வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணியும் கூட உங்களுக்கு ஃப்ளாப் ஆகிருக்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோ பார்க்கும்போது எப்படி பட்ஜெட் போடுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு தெளிவான கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் முக்கியமாக வந்துட்டு பட்ஜெட் போடுறதுனால உங்களுடைய செலவுகளை கண்டிப்பாக தெரிஞ்சிக்க முடியுங்க. எதில் நீங்கள் வந்துட்டு தேவையில்லாமல் பணத்தை செலவு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். அது இல்லாமல் உங்களுக்கு மன அமைதியாக இருக்கும். இப்போ வந்து உங்கள் வீட்டுக்காரர் வந்து உங்கள் கையில் வந்துட்டு ஒரு மாதத்துக்கு 2000 3000 அப்படின்னு சொல்லிட்டு இந்த காய்கறி செலவு, பால் செலவுக்குன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதம் கடைசி ஆக ஆக வந்துட்டு நம்ம கையில் வந்துட்டு பணம் பத்தாமல் தான் போகும். அந்த மாதிரி நிறைய பெண்கள், எனக்கு கூட அப்படி இருந்திருக்குங்க. நான் வந்துட்டு பட்ஜெட் போட்டு பிளான் பண்ணி நான் வந்துட்டு என்னோடய செலவுகளை செய்கிறதுனால மந்தோட எண்ட்லையும் நான் வந்துட்டு ஹாப்பியாக ஃப்ரீயாக இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பீஸ்ஃபுல்லாகவும் இருக்க முடியும். உங்களுடைய குழந்தைங்களாம் இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க, அடுத்த வருஷத்துக்கு நீங்கள் அவங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா நீங்கள் இந்த வருஷத்துலேருந்தே வந்துட்டு ரெக்கரிங் டெபாசிட் போட்டுட்டு வரலாம். அவங்களுடைய ஸ்கூல் ஃபீஸ் எவ்வளவோ அதை வந்து 12ஆல் டிவைட் பண்ணி ஒவ்வொரு மாதமும் நீங்கள் ரெக்கரிங் டெபாசிட் போட்டுட்டு வர முடியும். இது எல்லாத்துக்குமே முதல்ல வந்துட்டு நீங்கள் பட்ஜெட் போட்டால் மட்டுமே இது எல்லாமே உங்களால் பண்ண முடியுங்க. ஸோ பட்ஜெட் போடுறது அந்தளவுக்கு ஒரு கஷ்டமான வேலையெல்லாம் இல்லைங்க. ஈஸியாக வந்துட்டு நம்ம பட்ஜெட் போடலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பட்ஜெட் போடுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நான் வந்துட்டு எப்படி பட்ஜெட் போட்டுட்ருக்கேன்னு சொல்லிட்டு வீடியோட எண்ணில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ நீங்கள் பட்ஜெட் போடுறதுனா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா, உங்களுடைய எல்லா மந்த்லி இன்கம், இப்போ வந்துட்டு உங்களுக்கு 2-3 இடத்துல இருந்து உங்களுடைய வருமானம் வருது. இப்போ நீங்கள் வந்துட்டு உங்களுடைய வருமானமாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ நீங்கள் வந்துட்டு வீடு வாடகைக்கு விட்டுட்ருக்கீங்க, ஸோ அது மூலிமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானமாக இருந்தாலும் சரி, இல்லை செகண்ட் இன்கம், இப்போ ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போகிறாங்க, ஹவுஸ் ஒய்ஃப், நாம் வந்து வீட்டிலேருந்து ஏதோ ஒரு வேலை செய்கிறோம், அது மூலிமா கிடைக்கக்கூடிய வருமானம் எல்லாமே உங்களுக்கு எந்தெந்த சோர்ஸ் மூலிமா உங்களுக்கு வருமானம் கிடைக்குமோ அது எல்லாத்தையும் முதல்ல நீங்கள் கால்குலேட் பண்ணிவிடுங்க. இப்போ நிறைய வீட்டில் வந்துட்டு இல்லத்தரசிகளுக்கு அவங்களுடைய வீட்டுக்காரோட வருமானமே என்னன்னு தெரியாமல் இருக்குது. ஏன்னா நான் எல்லார் வீட்லேயும் சொல்லலை, ஒரு சில வீட்டில் அப்படி தாங்க இருக்குது. ஹஸ்பண்ட் வந்துட்டு நம்ம எவ்வளோ சேலரி வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்கிறது இல்லைங்க. பட் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய சேலரி ஃபுல்லாகவே வந்துட்டு எவ்வளோ உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு உங்களுடைய நிலையான வருமானம் எதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணால் மட்டுமே உங்களால் பட்ஜெட் போட முடியும். இப்போ நீங்கள் எதுக்கு வந்துட்டு செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட் எழுதுங்க. இப்போ மாதம் வந்துட்டு நம்ம என்னென்ன செலவு செய்யணும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். என்னென்ன செலவுனா, இப்போ வந்துட்டு வீடு வாடகைக்கு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்ட் பே பண்ணணும். இல்லை நீங்கள் ஓன் ஹவுஸில் இருந்தாலும் நீங்கள் இஎம்ஐ பே பண்ணணுமா இருந்தால் இஎம்ஐ வந்து எடுத்து வைக்கணும். ஸோ லோன், இந்த மாதிரி கேபிள் ரீசார்ஜ், அப்புறம் மளிகை பொருட்கள் வாங்குறதுக்கு, வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்கு நம்ம பணமாக எடுத்து வைக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுடைய வருமானம் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிவிட்டு எதுக்கு எவ்வளோ எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதில் வந்துட்டு இந்த ரெண்ட், இஎம்ஐ, லோன்லாம் வந்துட்டு ஒரு கான்ஸ்டண்ட்டான எக்ஸ்பென்சிவ், அதாவது ஒரு ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சிவ். இது எல்லாமே மாதம் ஒரே மாதிரி தான் நம்ம கட்டிட்டு வருவோம். இப்போ நீங்கள் ஒரு 5000 வீடு வாடகையில் இருந்தீங்கன்னா நீங்கள் மாதம் 5000 எடுத்து வைக்கணும். இஎம்ஐனால் நீங்கள் எவ்வளோ பே பண்ணுறீங்களோ அது வந்து கான்ஸ்டன்ட் தான். ஸோ ஒவ்வொரு மாதமும் நீங்கள் வந்து அந்த பணத்தை எடுத்து வைக்கணும். ஸோ இது எல்லாமே இதில் வந்துட்டு உங்களால் எந்த ஒரு சாக்ரிஃபைஸும் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் வந்து இந்த கேபிள் ரீசார்ஜ், அப்புறம் மளிகை பொருள் வாங்குறது, வெஜிடபிள்ஸ் வாங்குறது, இந்த மாதிரி பொருட்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய எக்ஸ்பென்சிவை கண்டிப்பாக குறைச்சிக்க முடியுங்க. அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பட்ஜெட் பண்ணுங்க. அதுக்கு ஒரு ரூல் இருக்குங்க, 50-30-20 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான ரூல் இருக்குது. இந்த ரூலை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக பட்ஜெட் போடுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ உங்களுடைய அத்தியாவசியமான தேவைகளுக்கு வந்து 50% பணத்தை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இதே 30% வந்து உங்களுடைய விருப்பங்கள், இப்போ ஒரு ஷாப்பிங் போகணும், ஒரு துணி வாங்கணும், இல்லை வெளியே போய் ஒரு டைம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறது, இல்லை ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வீக்கெண்டுக்கு நம்ம வெளியே போகிறது, இது எல்லாத்துக்குமே வந்துட்டு உங்களுடைய வருமானத்துலேருந்து 30% வந்துட்டு எடுத்து நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 20% வந்து உங்களுடைய சேவிங்ஸ் இருக்கணுங்க. நீங்கள் சேவிங்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் இப்போ கடனில் இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு கடனை முடிக்கிறதுக்கு பாருங்கள். கடனை முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்துட்டு சேவிங்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஈஸியாக வந்துட்டு நீங்கள் பட்ஜெட் போட்டு உங்களுடைய செலவுகளையும் கம்மி பண்ணி நீங்கள் உங்களுடைய சேவிங்ஸும் அதிகப்படுத்த முடியும். இப்போ நான் வந்துட்டு ஒவ்வொரு மாதமும் எப்படி வந்துட்டு பட்ஜெட் போடுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்களுடைய மந்த்லி சேலரி வந்து 20,000. என்னோடய வீட்டுக்கார் மட்டும் தான் வேலைக்கு போகிறாரு. ஸோ அந்த 20,000 சம்பளத்துலேயும் நான் வந்துட்டு ஒரு மாதத்துக்கு எப்படி பட்ஜெட் போட்டு எங்களுடைய சேவிங்ஸும் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இதுதான் என்னுடைய ஒரு மாதத்துக்கான பட்ஜெட் பிளானிங். ஸோ நாங்கள் வந்துட்டு ரெண்ட் ஹவுஸில் தான் இருக்கோம். எங்களுக்கு வந்துட்டு 5000 வாடகைங்க.
பாலுக்கு வந்துட்டு எனக்கு ஒரு மாதத்துக்கு 330 ரூபா தாங்க. நான் 1/4 லிட்டர் பால் பாக்கெட் தான் வாங்குவேன். எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி வந்துட்டு நாங்கள் டீ காஃபி குடிக்கிறதில்ல. அதனால் என்னோடய பால் செலவு வந்துட்டு கம்மியாக தாங்க இருக்கும். சத்து மாவு கஞ்சி நான் வந்து வீட்லேயே வந்துட்டு ரெடிமேடாக சத்து மாவு கஞ்சிக்கு வந்துட்டு மாவு ரெடி பண்ணி வச்சுக்குவேன். ஸோ அந்த இன்க்ரீடியன்ஸ் வாங்குறதுக்கு கம்பு, ராகி, சோளம், பாதாம், முந்திரி இது எல்லாமே போட்டு தான் அந்த சத்து மாவு நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஸோ அந்த பொருட்கள் வாங்குறதுக்கு எனக்கு 350 ரூபா அதுக்கு செலவாயிடுங்க. நெக்ஸ்ட் வந்து அரிசி வந்து 2 மாதத்துக்கு ஒரு டைம் தான் எனக்கு வந்துட்டு அரிசி நான் எடுப்பேன். 26 கிலோ சிப்பம் வருது இல்லைங்க. ஸோ அதை வந்துட்டு நாங்கள் எடுத்துக்குவோம். ஒரு மாதத்துக்குன்னு கணக்கு போடும்போது எனக்கு 850 ரூபா அரிசிக்கு ஆகுங்க. ஸோ நான் 2 மாதத்துக்கு ஒரு டைம் எடுக்கும்போது 2 மாதத்துக்கு ஒரு டைம் எனக்கு 1700 ரூபா ஆகும். ஸோ மாதத்துக்கு டிவைட் பண்ணும்போது எனக்கு 850 ரூபா வந்துடும். நெக்ஸ்ட் வந்து கிராசரி ஐட்டம்ஸில் மளிகை சாமானை வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் நான் 1500 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய்க்குள்ளே வந்துட்டு மளிகை பொருட்கள் நான் வாங்கிடுவேன். ஸோ நான் வந்துட்டு ஒரு மாதத்துக்கு 2000 ரூபாய்க்குள்ளே எப்படி மளிகை பொருட்கள் வாங்குறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மேலே ஐக்காலையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். என்னோடய வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் ஒரு 4 பேர் இருக்க வீடாக இருந்தால், பெரியவங்க 2 பேர், சின்ன குழந்தைங்க 2 பேர் இருக்க வீடாக இருந்தால் ஈஸியாக 2000 ரூபாய்க்குள்ளே உங்களோட கிராசரி ஐட்டம்ஸ் நீங்கள் முடிச்சுக்கலாம். ஸோ வீடியோவை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் காய்கறி செலவு எனக்கு வந்துட்டு ஒரு மாதத்துக்கு 1400 ரூபாய் கிட்ட ஆகிடுங்க. நான் வந்துட்டு லோக்கல் சந்தை எங்கள் ஊரில் வந்துட்டு சந்தை போடுறாங்க. ஸோ மண்டேனா எங்கள் ஊரில் வந்து சந்தை. நாங்கள் தான் மோஸ்ட்லி வந்துட்டு எல்லா வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ ஒரு வாரத்துக்குன்னு எனக்கு 350 ரூபாய் நான் கணக்கு வச்சு மாதத்துக்கு ஒரு 1400 ரூபாயிலேருந்து 1500 ரூபாய்க்குள்ளேயே என்னுடைய காய்கறி செலவை நான் முடிச்சுக்குவேன். அதே மாதிரி சிலிண்டரும் எனக்கு 2 மாதத்துக்கு ஒரு டைம் வரும். ஸோ சிலிண்டர் வந்துட்டு 900 ரூபாய் ரேட் போட்டு நான் வந்துட்டு ஒரு மாதத்துக்கு டிவைட் பண்ணும்போது 450 ரூபாய் ஒரு மாதத்துக்கு நான் வந்து சிலிண்டருக்குன்னு எடுத்து வச்சுடுவேன். அப்போ தான் 2 மாதத்துக்கு எனக்கு 900 ரூபாய் வரும். சிலிண்டர் வாங்கும்போது அந்த பணத்தை நான் யூஸ் பண்ணிக்குவேன். எங்கள் வீட்டில் வந்து எனக்கு கரண்ட் பில்லே வந்துட்டு 100 ரூபாய்க்குள்ளே தாங்க வரும். 2 மாதத்துக்கு ஒரு டைம் கரண்ட் பில் எடுக்க வருவாங்க. அப்புறம் ரீசார்ஜ் ஒரு மாதத்துக்கு எங்களுடைய 2 மொபைலுக்கும் சேர்த்து நான் வந்துட்டு 560 ரூபாய் கிட்டே ரீசார்ஜ் பண்ணுவேன். நான் வந்துட்டு டோட்டலாக ஒரு 3 மாதத்துக்கு ஒரு டைம் தான் ரீசார்ஜ் பண்ணிக்குவேன். பட் வந்துட்டு ஒரு மாதத்துக்கு நான் கணக்கு பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு 2 மொபைலுக்கும் சேர்ந்து 560 ரூபாய் நான் வந்துட்டு போட்டிருக்கேன். பெட்ரோலுக்கு எங்களுக்கு 1000 ரூபாய் தாங்க ஆகும். வீட்டு பக்கத்துலேயே கம்பெனி இருக்கனால அந்த அளவுக்கு வந்துட்டு பெட்ரோல் எங்களுக்கு செலவாகாது. ரேஷனுக்கு போனால் ஒரு 60 ரூபா இந்த பருப்புலாம் வாங்குறதுக்கு, ஆயில் வாங்குறதுக்கு செலவாயிடும். ஸ்டடீஸ் என்னோடய குழந்தை வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்ருக்கா. டியூஷன் மட்டும் போயிட்டுருக்கா. ஸோ டியூஷனுக்கு 500 ரூபாய் வந்துட்டு அதுக்கு தனியாக நான் எடுத்து வச்சுடுவேன். நெக்ஸ்ட்டு எமர்ஜென்சி சேவிங்ஸ்னு சொல்லிட்டு என்னுடைய உண்டியெல்லாம் வந்துட்டு எப்பயுமே மாதம் போட்டுருவாங்க. குழந்தைங்க வச்சுட்ருக்கனால எப்போ வேணாலும் அவங்களுக்கு சளி, காய்ச்சல், உடம்பு சரியில்லாமல் போயிடும். ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு மாதிரி இது வந்து நான் உண்டியில் சேவிங்ஸ் பண்ணிட்டு வரேன். மாதத்துக்கே ஒரு டைம் கிட்ட தான் நாங்கள் வெளியே போவோம். அப்படி வெளியே போகும்போது குழந்தைங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி நீடுக்காக ஒரு 500 ரூபாய் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதர் நீடு இது வந்து ஒரு 500 ரூபாய் வந்துட்டு வேறு ஒரு தேவைக்காக, இப்போ குழந்தைங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி வேறு தேவைகளுக்காக இந்த 500 ரூபாய் எப்போயுமே கையில் வச்சுட்ருப்போம். ஸோ டோட்டலாக எனக்கு என்னுடைய 20,000 ரூபாய் சம்பளத்தில் என்னால் எவ்வளோ வந்துட்டு என்னுடைய எக்ஸ்பென்சிவ் பாருங்கள் 14,100 ரூபாங்க. ஸோ நான் சேவிங்ஸ் மட்டும் வந்துட்டு 5,900 ரூபாய் என்னால் சேவிங்ஸ் பண்ண முடியும். நான் வந்துட்டு ஐசிஐசி பேங்க்கில் வந்துட்டு ரெக்கரிங் டெபாசிட் போட்டுட்டு வரோம். ஸோ என்னோடய சேவிங்ஸ் மொத்தமாக இந்த 5,900 ரூபாவை வந்துட்டு சேவிங்ஸுக்கு நான் யூஸ் பண்ணிக்குவேன். கோல்டு சீட்டும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கோல்டு சீட் போட்டுட்ருக்கேங்க. ஸோ அதுக்கு நான் வீடியோவில் வந்துட்டு சொல்லியிருக்கேன். அதுக்கு ஒரு 3000 ரூபாய் வந்துட்டு கோல்டு சீட்டுக்கு நான் எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன். அதே மாதிரி ஐசிஐசி பேங்க்கில் வந்துட்டு 2,900 ரூபாய் வந்துட்டு நான் வந்துட்டு ரெக்கரிங் டெபாசிட் போட்டுட்டு வரேன். ஸோ இதுதான் என்னுடைய ஒரு மாதத்துக்கான பட்ஜெட் பிளானிங். ஸோ நீங்களும் இதே மாதிரி உங்களுடைய வருமானம் எவ்வளோவா இருந்தாலும் சரி, வருமானத்துக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட் போட்டு நீங்களும் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணி உங்களுடைய சேவிங்ஸை நீங்கள் இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு பட்ஜெட் போடுறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயிலாக ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸாக கமெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.